ஏசப்பா இந்த பிரச்சனை உங்களை விடுவிப்பார். கண்டிப்பாக விடுவிப்பாருங்க. எழுதி வச்சுருவோம். கண்டிப்பாக விடுவிப்பார். விடுவிச்ச பிறகும், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த பிறகும், பண தேவையை சந்தித்த பிறகும், விடுதலையை தந்த பிறகும், அப்பப்போ அதே உறவில் அதே அன்பில் கனெக்டாகி இருப்பீங்கன்னா அதுதான் சரியான வழி. சொல்லுங்கள், தேவனை விட்டு நம்ம எப்போ விலகி போகிறோமோ அப்போ தான் நமக்கு கஷ்டம் பயங்கரமாக வரும். நம்ம கஷ்டப்படுறோன்னா காரணம் தேவனுக்கும் நமக்கு ஒரு கேப் இருக்குதுன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், தேவனுக்கும் நமக்கு கேப்பு வரும்போது நம்ம கஷ்டப்படுவோம். ஆமாம், பிரச்சனை நமக்கு தலைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கும். தேவனோடு நெருங்கும்போது பிரச்சனையை பூரா காலியாயிரும். இது சத்தியம், எழுதி வச்சுக்கோ. தேவனுக்கு உங்களுக்கு தூரமாகும்போது தான் கடன் பிரச்சனை, தேவனுக்கு உங்களுக்கு தூரமாகும்போது தான் வியாதி பிரச்சனை, தேவனுக்கு உங்களுக்கும் அந்த உறவில் கேப் விழும்போது தான் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை எல்லாம் அங்கே தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்குள்ளே மேலும் மேலும் மூழ்கி போகும்போது உங்களால் ஆண்டவரை தேடவே முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியாது. என்ன தான் நீங்கள் ஒரு சபையில் உட்கார்ந்தாலும் ஒரு மாற்றமும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண நெருக்கடி, சரீர சுகம், சரிங்களா, குடும்பத்தில் பிரச்சனை நடந்திருக்கு, வீட்டில் பிரச்சனை, இதுக்காக ஆண்டவரை தேடி ஏசப்பா இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றுங்கப்பா, அதை நினைக்கும் போதெல்லாம் ஏசப்பா ஏசப்பான் இருப்போம். அப்படி தேடுற நபராக இருந்தால் ஓகே, அப்படியாவது தேடுறீங்களே. அதை விட மேலானது ஒன்று இருக்குது. ஏசப்பா இந்த பிரச்சனைலேருந்து உங்களை விடுவிப்பார். கண்டிப்பாக விடுவிப்பாருங்க. எழுதி வச்சுவோம். கண்டிப்பாக விடுவிப்பார். விடுவிச்ச பிறகும், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த பிறகும், பண தேவையை சந்தித்த பிறகும், விடுதலையை தந்த பிறகும், அப்பப்போ அதே உறவில் அதே அன்பில் கனெக்டாகி இருப்பீங்கன்னா அதுதான் சரியான வழி. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், உங்கள் தேவையை சந்தித்த பிறகும், உங்கள் பிரச்சனையை தீர்த்த பிறகும், உங்கள் கடன் கஷ்டத்தை தீர்த்த பிறகும் நீங்கள் தேவ சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திரம்ப்பா நன்றியப்பான்னு நார்மலாக இயல்பாக பேசிக்காக நீங்கள் அவர் சமூகத்தில் உட்காந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒரு பாட்டை கேட்குறோம், ஒரு ஆராதிக்கிறதும், அவர் செஞ்ச நன்மையை நினச்சி பார்க்குறதும், அதுக்கு போக உங்களுக்கு இன்னும் தேவைகள் இருக்கும், அது அவரோட சொல்கிறதும், அப்படி உறவில் இருக்கிறதும் சூப்பர். சரிங்களா? ஓகே. அப்படி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நிலையை நீங்கள் நினச்சி பார்த்துக்காங்க. எந்த அளவில் நீங்கள் தேவனோட கனெக்ட் ஆகி இருக்கிறீங்கிறத நிதானித்து பார்த்துக்காங்க, சிந்தித்து பார்த்துக்காங்க. அப்படி தேவனோடு ஒரு உறவு, ஒரு அன்பின் நிமித்தமாக ஐக்கியத்தில் இருப்பீங்கன்னா அது சரியானது. இல்லை தேவையின் அடிப்படையில் இருப்பீங்கன்னா இன்னும் அந்த தேவை சந்திக்கப்பட்ட பிறகு இன்னும் உங்களுக்குள்ள அவர் மேலே இருக்கிற அன்பு பெருகட்டும். இன்னும் ஏசப்பாவோட நீங்கள் பேசுகிறவங்களாம் அவருடைய பாட்டு கேட்குறது, அவரை பற்றி அறிகிறது, அவருடைய வசனத்தை படிக்கிறது, சரிங்களா? அப்படியே ஆண்டவர் அறிகிறதுல தேவனுக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுதான் நம்மளை உயர்த்தும். எத்தனை புரியுது? தீமை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை விட்டு விலகும் போதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த பாவ காரியத்துக்கு அடிமையாயிடுவோம். பொய் சொல்கிறது, திருடுறது, களவு பண்ணுறது, ஆமேன், உறவுகளை மதிக்காதது, எதிர்த்து பேசுகிறது, இப்படிலாம் நிறையா இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, ஏசப்பாவுக்கு நமக்கு சரியான அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா, ஆமாம், தேவனை விட்டு நம்ம கேப் விடும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கும். நமக்கே நம்மளை பிடிக்காது. புரியுதுங்களா? ஆமாம், நல்லா படிக்க மாட்டோம், படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்காது, வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்க்க மாட்டாங்க, வேலைக்கு போகிறதுக்கே மனசே வராது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மனசே வராது. இதுக்கும் தேவனோட உறவுக்கும் கரெக்டாக சம்மந்தம் இருக்குது. ஏசப்பாவோட கரெக்டாக கனெக்ஷன் ஆகி இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும் தெரியுமா? எனக்கு ஏசப்பா எனக்கு உள்ளேருந்து ஒரு உணர்வு பூர்வமாக வரும். சரிங்களா? வேலை பார்க்குறவங்களுக்கு உணர்வு பூர்வமாக வரும். எனக்கு தேவன் தந்த வேலை, அதை நான் சின்சியராக செய்வேன், அங்கே போனாலே போதும், அப்பா எனக்கு தந்துருக்கிறாரு, என்னை அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்ட்டு. உடம்பு சரியில்லை அப்படி கூட வராது. நீங்கள் அவர் மேலே இருக்கிற அன்பில் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா தடையே இருக்காது. கையை தட்டி சீரியஸாக சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அப்படி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். சிலர் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி எப்படா லீவு கிடைக்கும், எப்படா அப்படி வெளியில் போகலாம், எப்படா சுற்றலாம், நம்ம ப்ரோக்ராமெல்லாம் வேலை நேரத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? ஃப்ரீயாக இருக்கிறன்னா சண்டேலாம் ஃப்ரீயாக இருக்கும், அன்றைக்கி நல்ல ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நிறைய வேலைகளை பூரா அந்த வேலை செய்கிற நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வேலையை ஒழுங்காக பார்க்குறது கிடையாது.
அங்கேயும் ஒரு டிஸ்டன்ஸு, சோசியல் டிஸ்டன்ஸு மாதிரி தேவனுக்கு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஆமாம், தேவனோட கனெக்டாக இருந்தோன்னு எல்லா விதத்துலையும் உண்மையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை 4 பேர் ஓனர்லேருந்து எல்லோரும் பாராட்டுவாங்க. என்ன திறமை! ஆமாம், ஸ்கூலில் டீச்சர் பாராட்டுவாங்க, வேலை செய்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட்டு பாராட்டும், மேனேஜர் பாராட்டுவாப்பில், உடன் வேலை பார்க்குறவங்க கூட என்ன மாதிரி எப்படி இவங்களால் மட்டும் முடியுது, எப்படி நீங்கள் மட்டும் நல்ல ரெகுலராக வந்துடுறீங்க, எப்படி லீவ் போடாமல் வரீங்க, எப்படி உங்களால் முடியுது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க, எப்படி யதார்த்தமாக இருக்கிறீங்க, எப்படி உண்மையாக இருக்கிறீங்க, பரவாயில்லையே. அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அதான் அடையாளம். சரிங்களா?